வணக்கம் நண்பர்களே. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் லாமிஸ் தியரம் பார்ப்போம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேரலலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். அது வந்து டூ ஃபோர்ஸ் சிஸ்டம். இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் எ பார்ட்டிக்கல், நம்ம பேரலலோகிராம் லா யூஸ் பண்ணலாம் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த ரிசல்டன்ட். ஓகே, ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். இப்போ இதில் வந்து three forces, right? Lamis theorem வந்து three forces are acting on a particle and the particle is in equilibrium. Okay, so அந்த particle வந்து equilibriumல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த particle equilibriumல இருந்துச்சுன்னு சொன்னால், so what is the relation between these three forces? அதுதான் நம்ம Lamis theoremல பார்க்க போகிறோம். ரைட்டா? நம்ம ஆல்ரெடி தெரியும், இப்போது ஒரு பார்ட்டிகல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இஃப் so many number of forces are acting on that particle, ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொன்னால் the resultant force acting on the particle must be 0, ரைட்? அப்போது தான் அந்த பார்ட்டிகல் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும், ரைட்? அதுக்கு வந்து நம்ம ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஒய் பார்ப்போம். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்ப்போம், ரைட்? இப்போ இதில் வந்து ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சிஸ்டமில் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இல்லையா? த்ரீ ஃபோர்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகுது. திஸ் இஸ் த பார்ட்டிக்கல். ஓகே, பார்ட்டிகல்னு சொல்லலாம், பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி, ரைட்? ஸோ இந்த லாமிஸ் தியரமும் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், ரைட்? கன்கரண்ட் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். ஓகே, so this is the point of concurrency or the particle on which these three forces are acting. Okay, சரி. இப்போ லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், if three coplanar forces acting at a point or in equilibrium, each force will be proportional to the sine of the angle between the other two forces. Okay, அதாவது மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸ், அந்த மூணு ஃபோர்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் தான் நம்ம பார்க்குறோம், ரைட்டா? ஸோ ஒரு ஃபோர்ஸ் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள். தட் மீன்ஸ் அதர் டூ ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதோட சைன் வேல்யூ. ஓகே, ஸோ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள். அதே மாதிரி Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள். Similarly, R is directly proportional to sine of this angle. Okay, ஸோ இதில் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறோம் இல்லையா? கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து சேம் தான், ரைட்? மூணு கேஸ்லேயும். அப்போது அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், ஃபார் அவர் காம்பட்டபிலிட்டி நம்ம இந்த மாதிரி எழுதலாம். P by sin alpha is equal to Q by sin beta is equal to R by sin gamma. Okay, that is equal to constant அப்படின்னு வரும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா P is directly proportional to sin alphaன்னு வருமா? அதே மாதிரி Q is directly proportional to sin beta, R is directly proportional to sin gamma, ரைட்? ஓகே, இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் எனி டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு வரும், ரைட்? சரி, இப்போது இதில் வந்து நம்ம ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம், ரைட்? ஈக்குலிபிரியன்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பார்ட்டிகளில் so many forces are acting அப்படின்னா some resultant will be acting in some direction. ஓகே, ஸோ இப்போ 4-5 ஃபோர்ஸ் ஒரு பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆகுதுன்னா, அந்த 4-5 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து ஒரு 5 நியூட்டன் வச்சுக்கோங்களேன். 5 நியூட்டன் இஸ் ஆக்டிங் அட் சர்டன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அந்த ரிசல்டன்ட்டு. ஓகே, 5 நியூட்டன் ரிசல்டன்ட் வந்து ஒரு டைரக்ஷன், அதாவது 30 டிகிரி வித் ஹரிசாண்டல். ஆர் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகே, நம்ம அதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் பார்த்தோம். 2 forces P and Q are acting on the particle. அதோட ரிசல்டன் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பேரலோகிராமோட டயகனலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், ரைட்டா? அப்போது டயகனல் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ரிசல்டன்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஆக்ட் ஆகுது இன் சம் டைரக்ஷன் ஆல்ஃபா ஆங்கிளில், ரைட்டா? அப்போது அந்த பார்ட்டிகல் என்ன ஆகும்னா அந்த டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும், ரைட்டா? அப்போ அது ஈக்குலிபிரியம் கிடையாது, அது மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா ரிசல்டன்ட் இஸ் அ நான் ஜீரோ, ரைட்டா? நான் ஜீரோ வேல்யூ. இப்போது இந்த பார்ட்டிகளை நான் ஈக்குலிபிரியமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரிசல்டன்ட் 5 நியூட்டன் சொன்னோம் இல்லையா, நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரிசல்டன்ட் 5 நியூட்டன் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதே சேம் 5 நியூட்டனை அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம அதை ஆக்ட் பண்ண வைக்கணும். -5, அதாவது 5 நியூட்டன், இதே 5 நியூட்டனை இந்த சைடு வந்து நம்ம ஆக்ட் பண்ண வைக்கணும் ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ என்ன ஆகும்னா இந்த ரிசல்டன்ட் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ தட் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பார்ட்டிகல் வில் பி 0. This particle will become to equilibrium, ரைட்டா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரிசல்டன்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, அதுக்கு பேர் தான் ஈக்குவிலிபிரியன்ட்டு. ஏன் இதை ஈக்குலிபிரியம்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரிசல்டன் அந்த பார்ட்டிக்கலை வந்து அது ஈக்குலிபிரியமுக்கு கொண்டு வரதுக்காக அப்ளை பண்ணப்படுற ஒரு ஃபோர்ஸ், அதனால தான் இதுக்கு பேர் ஈக்குலிபிரியன்ட், ரைட்? ஸோ ஈக்குலிபிரியன்ட் இஸ் மைனஸ் ஆஃப் த ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ ஈக்குலிபிரியன்ட் வில் ஹாவ் த சேம் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹேவிங் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? இது பாருங்கள், equilibriant. Okay, equilibriant அப்படின்னா equilibriant for a set of forces has same magnitude and acts in opposite direction as the resultant of the same set of forces. ஒரு set of forcesக்கு resultant கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், அது ஒரு நான் ஜீரோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அதே மேக்னிடியூடில் ஒரு ஃபோர்ஸை நம்ம ஆக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியன்ட். ஓகே, the force which brings a set of forces to equilibrium is called equilibriant. ஒரு set of forcesல so many forces are acting, அதுக்கு ஒரு ரிசல்டன்ட் நான் ஜீரோ வேல்யூ ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போது வந்து அந்த பார்ட்டிகல் வந்து ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதை வந்து ஈக்குலிபிரியமுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியன்ட். ஓகே ஓகே இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் இதில் வந்து நம்ம ஈக்குலிபிரியன்ட் எதுன்னு சொல்லலாம். இது வந்து லாமிஸ் தியரம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ரைட்டா? இந்த இதில் நம்ம ஈக்குலிபிரியன்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம், ரைட்? சரி, இப்போ பாருங்கள், P அண்ட் Q பாருங்கள், P அண்ட் Q ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் காமா, ரைட்டா? சரி, இப்போ ஆரை வந்து மறந்துடுங்க, ரைட்? ஆரை மறந்துடுங்க. இப்போ PQ ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. இதோட ரிசல்டன்ட்டு எங்கே ஆக்ட் ஆகும்? பை சிம்பிள் கன்சிடரேஷன் we can imagine இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் இதோட ரிசல்டன்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேரலோகிராம் லா பார்த்துருக்கோம். பேரலோகிராம் லாவில் ஒரு சைடில் இந்த Pயை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அட்ஜசன்ட் சைடில் இந்த Qவை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ரைட்? அப்போது அதோட டயகனல் இப்படி பாஸ் ஆகும், ரைட்டா? ஸோ இந்த P அண்ட் Qவோட ரிசல்டன்ட்டு இந்த சைடு, இந்த சம்வேர் இந்த சைடு போகும் இல்லையா? ஸோ ரிசல்டன்ட்டு. சரி, இப்போது இந்த பார்ட்டிகளை ஈக்குலிபிரியமுக்கு கொண்டு வரணும்னா அந்த ரிசல்டன்ட்டை அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஆக்ட் பண்ண வைக்கணும், ரைட்டா? அந்த ரிசல்டன்ட்டில் சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அதை வந்து இந்த சைடு ஆக்ட் பண்ண வைக்கணும். அதுதான் இந்த தேர்டு ஃபோர்ஸ், ரைட்டா? அப்போ எப்படி சொல்லலாம்? ஏன்னா இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம லாமிஸ் தியரம்க்கு இந்த பார்ட்டிகிள் ஈக்குலிபிரியமில் இருக்கணும். அப்படி ஈக்குலிபிரியமில் இருந்தால் தான் ஒன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்? சரி, இப்போது இது ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இதை வச்சு நம்ம என்னென்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, இப்போ ஆர் இஸ் த ஈக்குலிபிரியம் ஆஃப் P அண்ட் Q அப்படின்னு சொல்லலாமா?
ஏன்னா P and Q ரெண்டு ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசல்டன்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இந்த ஃபோர்ஸ் தேர்ட் ஃபோர்ஸ் வருது ரைட்டா. அப்போ R இஸ் த ஈக்லிபிரியன்ட் ஆஃப் P and Q அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி Pக்கும் Rக்கும் ஈக்லிபிரியன்ட் எது அப்படின்னா Qன்னு சொல்லலாம் ரைட். இப்போ Qவை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு P and Rஐ வந்து டூ ஃபோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ஒரு பேரலோகிராம் சைடில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இதோட ரிசல்டன்ட்டு இந்த டைரெக்ஷனில் பாஸ் ஆகும். அந்த டைரெக்ஷனில் பாஸ் ஆகிற ரிசல்டன்ட்டு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பாஸ் பண்ண வச்சிட்டோம் ஆக்ட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா திஸ் பார்ட்டிகல் வில் கம் டு ஈக்விலிபிரியம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்விலிபிரியன்ட் ஃபார் தீஸ் டூ ஃபோர்ஸஸ். அதே மாதிரி P இஸ் ஈக்விலிபிரியன்ட் ஃபார் these two forces அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, ஸோ இதை கன்க்ளூட் பண்ணலாம். P is the equilibrium for Q and R. Q is the equilibrium for P and R. R is the equilibrium for P and Q அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாமா. ரைட். ஸோ ஜென்ரலி வந்து ஈக்லிபிரியன்ட் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் ரிசல்டன்ட். மேக்னிடியூட் சேம் தான், பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, ஃபார் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே பாருங்கள், இந்த பார்ட்டிகல் ஓவில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, PQ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ரைட்டா. இதை தான் நம்ம பேரலோகிராமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோம். இந்த R ரிசல்டன்ட்னு கண்டுபிடிச்சோம். அதாவது திஸ் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் P and Q. இது ஒரிஜினல் ஃபோர்ஸ் கிடையாது ரைட். இது வந்து வர்ச்சுவல் தான், இமேஜினரி. இது ரெண்டும் தான் வந்து ரியலி ஆக்டிங் ஆன் திஸ் பார்ட்டிகல். இது ரெண்டும் ஆக்ட் ஆகிறதுனால இந்த பார்ட்டிகல் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபோர்ஸஸ். சரி, இப்போது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிற பார்ட்டிகளை நம்ம தடுத்து நிறுத்தணும், ஈக்லிபிரியம்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, அது வர்ச்சுவல் இமேஜினரி தான். அதை அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஆக்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசல்டன்ட்டோட வேல்யூ 10 நியூட்டன் இருக்குது அப்படின்னா அதே 10 நியூட்டனை அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் 10 நியூட்டனை ஆக்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் திஸ் பார்ட்டிகல் வில் பி இன் ஈக்விலிபிரியம். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 ஃபோர்ஸ் வந்துருச்சா, உங்களுக்கு லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ லாமிஸ் தியரமில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சைன் லா, பேரலோகிராம் லாக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கொசைன் லா, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் பிட்வீன் லாமிஸ் தியரம் அண்ட் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, இது வந்து 2 ஃபோர்ஸ் சிஸ்டம் அண்ட் 3 ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மோர் தென் 3 ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ரிசொல்யூஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம் ஈக்லிபிரியம்க்கு. ஓகே, ரைட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த லாமிஸ் தியரமில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் all the 3 forces must be acting away from the particle. So this is the particle, இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்லேருந்து வெளியில் தான் போகணும் எல்லா 3 ஃபோர்ஸுமே ரைட்டா. சப்போஸ் ஒன் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மைனஸ்னு போட்டுக்கணும் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த R வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அந்த Rயில் மட்டும் மைனஸ்னு போட்டுக்கலாம் ரைட். ஓகே, next coming to problems in Lamis theorem. இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி டயக்ராம் கொடுத்துருவாங்க ரைட். இந்த டயக்ராமில் ஒன்று வெர்டிக்கல் வால்லையோ இல்லை ஹரிசாண்டல் வால்லையோ ஒரு கேபிள், 2 கேபிளில் இது வந்து ஒரு வெயிட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக்கல் பல்ப் இஸ் ஹேங்கிங் பை மீன்ஸ் ஆஃப் 2 கேபிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட்லி டயக்ராமும் சேர்த்து கொடுத்துருவாங்க ரைட். இதில் வந்து உங்களுக்கு வந்து மெயின் டாஸ்க்காக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் டிட்டர்மினிங் த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 3 ரைட்டா. ஸோ இது வந்து வெயிட் இஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு தெரியும். இந்த 2 கேபிள்லையும் ஆக்ட் ஆகிற டென்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டென்சைல் ஃபோர்ஸ் ரைட்டா. ஸோ எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லாமிஸ் தியரமில் அந்த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சிலேருந்து away from the point தான் ஆக்ட் ஆகும் ரைட். ஸோ ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆர் டென்சைல் ஃபோர்ஸஸ் ரைட்டா.
ஸோ இந்த கேபிளில் இருக்க டென்ஷன் எவ்வளோ, இந்த கேபிளில் இருக்க டென்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும், ரைட்? அதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம ஃபார்முலா வந்து ஈஸியாக அது மெமரைஸ் ஆகிடும், ரைட்? ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி அந்த ஜியாமெட்ரி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் பாசிபிள். ஓகே, ரைட்டு. இப்போ இதில் பாருங்கள், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் டென்ஷன் இன் ஈச் செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் இங்கே வரைஞ்சிருக்கு பாருங்கள். ஃப்ரீ பாடி டயக்ராமை கரெக்டாக வரையணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் மெயின்லி ஃப்ரீ பாடி டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 90% ஆஃப் ஒர்க் முடிஞ்சுது, ரைட்? ஓகே, இதில் வந்து இந்த ஆங்கிள் 13 கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஆங்கிள் வேணும், ரைட்டா? இந்த ஆங்கிள் தான் 16 கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு இந்த ஆங்கிள் வேணும், ரைட்டு? இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இது 30 இது 60னா இது எவ்வளோங்கிறத நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இது 90 தான் இருக்கும். ஏன்னா this forms a triangle, so 30 plus 60 is 90, 180 minus 90 is 90, so this is right triangle, right? 90. ஓகே, இது 90. அடுத்த ஆங்கிள்ஸ்லாம் இது 30 இருக்கும்போது, ஓகே, இந்த ஹரிசாண்டல், அதாவது ஆங்கிள் வித் ஹரிசாண்டல், ஆங்கிள் ஆஃப் திஸ் லைன் வித் ஹரிசாண்டல் 30 அப்படிங்கும்போது, ஸோ இது 30 இருக்கும், ரைட்? அதே மாதிரி இது 60 இருக்கும்போது, இது 60 இருக்கும்போது ஒரு ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க, ரைட்? ஒரு ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம், இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம். ஓகே, சரி, இது 19 தெரிஞ்சிருச்சு. இது ஹரிசாண்டல் லைன் ரெஃபரன்ஸ் வரைஞ்சிருக்கும். இது வெர்டிக்கலி ஆக்டிங், the weight is acting vertically downwards, ரைட்டா? அப்போது இந்த ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி. ஸோ த டோட்டல் ஆங்கிள், இதில் டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 30 + 90, அப்போது 120. ஓகே, 120. அதே மாதிரி இங்கே 90 + 60 150. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை கிளியராக அப்படி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, TCA divided by sin 150 is equal to TCB divided by sin 120 is equal to 900 divided by sin 90, ரைட்? இதில் டென்ஷன் இந்த கேபிள் ஏன் சிஏன்னு வச்சுருக்கோம்னா, சியிலேருந்து ஏ, அதாவது டென்ஷன், அதாவது ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸ், ரைட்டா? அதாவது the forces are acting away from this point of concurrency. ஸோ சியிலேருந்து ஏக்கு தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி சியிலேருந்து பிக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நொட்டேஷனை அப்படி வச்சுருக்கோம், TCA TCBன்னு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரிகனோமெட்ரிக் கன்வர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. sin 150 நம்ம எப்படி எழுதலாம்னா sin 90 + 60, ரைட்டா? sin 90 + 60, 90 + 60னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன்லாம் பாசிட்டிவ் தான், ரைட்டா? அப்போ 19 வரும்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 19 இருந்தால் சைனுங்கிறது காசாக மாறும், ரைட்டா? அப்போது sin காசாக மாறுதா, cos 16 போடலாமா? that is cos 60, cos 60 1/2. Similarly sin 120 அப்படிங்கிறத sin of 90 + 13 எழுதலாமா? sin 90 + 30. அதே மாதிரி இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான், சைன் எல்லாம் பாசிட்டிவில் வரும். 90 டிகிரின்னு இருக்கிறதுனால ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி இருந்தால் சைன் காசாக மாறும். ஸோ cos 13 வருமா? cos 30 is root வந்து we can find out this. ஓகே, இதில் வந்து நியூமரிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பேரலோகிராமில் இதில் சொன்னல ஈக்குவிலிபிரியன்ட் அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த TCA அண்ட் TCBயை ரெண்டு ஃபோர்ஸ்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் வர ரிசல்டன்ட் வேல்யூ மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்னா இந்த 900 இருக்கும். அது எங்கே எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த டைரக்ஷனில் இப்படி ஆக்ட் ஆகும், ரைட்டா? இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு TCA 450 வருதா? ஸோ 450 ஸ்கொயர் ப்ளஸ் 779.4 ஸ்கொயர்
plus 2 into 779.4 into 450 into cos 90. அந்த cos 90 term 0 ஆயிடும் ரைட்டா, ஏன்னா இது ரைட் ஆங்கிள் தானே. அப்போ this square plus this square, root of this square plus this square போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 900 நியூட்டன் வரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 900 நியூட்டன் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன் வில் பி அண்ட் ஈக்குவலிபிரியன்ட் ஃபார் தீஸ் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ரைட், இது ஜஸ்ட் உங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் ஈக்குவலிபிரியன்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ரைட், ஈக்குவலிபிரியன்ட்னா என்னன்னு கேட்பாங்க அப்ஜெக்டிவில். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுலேயும் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. an electrical lamp is hanging freely with the help of two cables as shown in the figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வெர்டிக்கல் வால் இது ஹாரிசான்டல் வால். இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ரைட், ஸோ we need to find out this angle. ஸோ நமக்கு வெர்டிக்கல் இந்த லேம்போட வெயிட் வந்து it will acting vertically downwards. ஓகே, இது வந்து TCA, tension in the cable CA, tension in the cable CB, TCB, acting in this direction. Right, so weight is acting vertically downwards. So in the free body diagram போட்டிங்க அப்படின்னா ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. θ1 என்ன θ2 என்னன்னு கண்டுபிடிச்சா இந்த டோட்டல் ஆங்கிள் தெரிஞ்சிடும். ரைட், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஆங்கிள் மேடு பை திஸ் CB லைன் வித் வெர்டிக்கல் 30 அப்படின்னு சொன்னால் இதுவும் 30 தான் இருக்கும். ரைட், அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் திஸ் இஸ் 70, இது 90. அப்போது 180 minus 90 minus 70 என்ன வருது அப்படின்னா 20 வரும். ரைட்டா, θ2 20 வரும் உங்களுக்கு. ரைட், அப்போது 20 plus 30 50, இந்த ஆங்கிள் 50. ரைட், இந்த ஆங்கிள் 50. ரைட்டு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது 150ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து பாருங்கள். இந்த கேபிள் CB, this is C, கேபிள் CB is making 30 degree with the vertical அப்படின்னு சொன்னால் it will make 60 degree with the horizontal அப்படின்னு போடலாம். ரைட், ஸோ இந்த ஹரிசான்டலுக்கு 60 டிகிரி அப்படிங்கும்போது இங்கே ஒரு ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் வரைஞ்சிக்கலாமா. ஸோ இது 60ன்னா இது 60 அப்படின்னா இதுவும் 60 தான். ரைட், அப்போது இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ 60 + 90 150 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 150 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி 70 டிகிரிங்கிறது ஆங்கிள் மேடு பை கேபிள் CA வித் த ஹரிசான்டல். அதே மாதிரி இங்கே ஒரு ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் வரைஞ்சிங்கன்னா அதுவும் 70 டிகிரி தான். ரைட், 70 டிகிரி. அப்போது 70 + 90 160. ரைட், okay, 160 degree. So apply this Lamy's theorem and find out this tension in the cable. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு sin 160 sin 150ங்கிறதெல்லாம் உங்களுக்கு கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணால் தான் போட முடியும், மேனுவலாக கஷ்டம். ரைட், ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரைட், 30 60 45 இந்த மாதிரி வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஒரு மாடல் டெஸ்ட்டில் இருந்துச்சு இந்த கொஷின். இந்த கொஷினில் வந்து இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள் தான். பட் இதில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் இங்கே 10 kgன்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட், ஆன்சர் எல்லாமே 4 ஆப்ஷனுமே வந்து நியூட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் இட் செல்ஃப் வி நீட் டு கன்வெர்ட் திஸ் kg இன்ட்டு நியூட்டன் இன்ட்டு 9.81 போட்டுக்கலாம். ரைட்டா, அதர்வைஸ் ஃபைனலி கேஜியில் கண்டுபிடிச்சி 9.81 மல்டிப்ளை பண்ணிடலாம். பட் மோஸ்ட்லி மறந்துடுவோம். ரைட், ஏன்னா அந்த தப்பான ஆன்சரும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நானும் அதே மிஸ்டேக் தான் பண்ணேன். அதனால் இந்த கிவன் டயக்ராமில் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போது வி ஷுட் கன்வெர்ட் திஸ் இன்ட்டு நியூட்டன். ரைட்டா, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கேபிள், இங்கே ஒரு கேபிள் அட் 30 டிகிரி வித் த ஹரிசான்டல். ஸோ TAB வந்து 30 டிகிரியாக இங்கே ஒரு ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் போட்டோம்னா இதுவும் 30. ரைட், அப்போது இந்த ஆங்கிள் உங்களுக்கு 30 + 90 120 டிகிரி ஆகிடுச்சு. சரி, இது 90ங்கிறது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ரைட், அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன 30, இது 30 அப்படின்னு சொன்னால் 180 - 30 இது 115 வந்துடுமா.
ரைட்டு 3 ஆங்கிளும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதிலிருந்து TAC divided by sin of this angle is equal to TAD divided by sin of this angle 90 is equal to 98.1 divided by sin of 150. ஓகே, சரி. இதில் TAC கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரைட்? TAC கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து TAC is equal to 98.1 divided by sin 150 into sin 120 வருமா? ஓகே, sin 150 90 plus 16 பிரிச்சுக்கோங்க. 90க்கு sin காசாக மாறும். திஸ் இஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட், sin பாசிட்டிவில் தான் வரும். ஸோ cos 16 வருமா? cos 60 is nothing but 1/2. ஓகே, sin 120யும் அதே மாதிரி பிரித்தோம்னா 90 plus 13 பிரிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் sin பாசிட்டிவ், 90 வரதுனால sin காசாக மாறும். ஸோ cos 30 is √3/2, ரைட்? இதை சிம்ப்ளை பண்ணால் we will get 169.9 நியூட்டன், ரைட்? ஸோ √3யோட வேல்யூ 1.732, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இதில் வந்து நம்ம அதை கேஜிலே வச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்னா 10 into 17.32ன்னு வரும். அதாவது 17.32 kg, ரைட்? அந்த 17.32ங்கிற நியூமரலும் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அதை பார்த்தோன்னே நம்ம கிளிக் பண்ணிடுவோம், ரைட்டா? அதனால் அந்த ரிஸ்க்கு வேண்டான்னு சொல்லி தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்லேயே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், ரைட்? கேஜியை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். முதல்ல ஆப்ஷனில் எந்த யூனிட்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிவன் டேட்டாலே மாற்றிக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். இது ஒரு கொஷின் பேப்பர் ப்ராப்ளம் 14E02, ரைட்? 2016 இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ரைட்? A barge is pulled by 2 tugboats. The resultant of the forces exerted by the tugboats is 1000 kgf. What will be the value of theta so that tension in the rope 2 is minimum? Okay, இப்போ நான் சொன்ன ஆல்ரெடி அந்த லாமிஸ் தியரமில் சொன்ன அந்த ஈக்குலிபிரியன்ட் இது இருக்குது இல்லையா? ஸோ ஈக்குலிபிரியன்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ரைட்? அப்ளை பண்ணி லாமிஸ் தியரமை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, ரைட்? 2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. டக்போட்டில் ஒரு ஃபோர்ஸு, டக்போட் 1ல் ஒரு ஃபோர்ஸு, டக்போட் 2ல் ஒரு ஃபோர்ஸு, ரைட்? அதோட ஆங்கிள் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஆங்கிள் கொடுக்கல. இந்த ஆங்கிளை தான் நாம் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ தீட்டா வேல்யூ என்ன சச் தட் இந்த கேபிளில் இருக்க டென்ஷன் வந்து மினிமமாக இருக்கிறதுக்கு தீட்டா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்? அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் உள்ள இது ரிசல்டன்ட் வந்து 1000 kgfன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 1000 kgf ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு இந்த பார்ஜ் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ நம்ம லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த பார்ஜை ஈக்குலிபிரியம்க்கு கொண்டு வரணும், ரைட்? ஈக்குலிபிரியம் கொண்டு வந்தால் என்ன பண்ணோம்? இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை அப்படியே ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணிடணுமா, ரைட்? இதே இதே 1000 kgf இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிட்டோம்னா திஸ் ஆப்ஜெக்ட் வில் கம் டு ஈக்குலிபிரியம், ரைட்? அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அதில் லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் கரஸ்பாண்டிங் டு த மினிமம் ஃபோர்ஸ் இன் த கேபிள் 2, tugboat 2, ரைட்? ஓகே. For equilibrium condition, an equilibrium opposite to F must be applied. ஸோ எஃப்ங்கிறது ரிசல்டன்ட்னு சொல்லிட்டாங்க 1000 kgf. அப்போது ஆப்போசிட்டில் இதே 1000 kgf நாம் அப்ளை பண்ணணும், ரைட்? அப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்படி வருமா, ரைட்? ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைஞ்சோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது F1 T1ன்னு வச்சுக்கலாம், இதை T2ன்னு வச்சுக்கலாம், ரைட்? இந்த T1க்கும் T2க்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னா 30 + θ, ரைட்? இந்த ஃபோர்ஸுக்கு நம்ம ஒரு ஈக்குலிபிரியன்ட்டை இங்கே அப்ளை பண்ண போகிறோம்,
ரைட்டா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இமேஜினரி தான், வெர்ச்சுவல், ரைட்? இது ரெண்டு தான் ரியல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்? இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம ஆப்போசிட்டில் ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த ஆங்கிள் 30 + θ, 30 + θ. ஆப்போசிட்டில் இந்த ஈக்லிபிரியன்ட் அப்ளை பண்ணிட்டோமா, அதே 1000 kgf, ரைட்? இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா, நம்ம இந்த ஹரிசான்டல், அதாவது T1, ஆங்கிள் ஆஃப் T1 வித் ஹரிசான்டல் 30ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ 180 - 30 150, இது 150ங்கிறது தெரிஞ்சிருச்சு, ரைட்? மீதி இருக்கிறது இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டலாக 360 - 150 - 30 - θன்னு வரும், ரைட்? அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி 360லேருந்து மைனஸ் பண்ணிட்டா இது வரும். அப்போது 180 - θன்னு வருமா, ரைட்? இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சு. we can directly apply the Lami's theorem. ஓகே, சரி, Lami's theorem பாருங்கள். T1 divided by sin 180 minus theta is equal to T2 divided by sin 150 is equal to 1000 divided by sin 30 plus theta. அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கணும். இப்போ நமக்கு என்ன வேணும், கேபிள் 2, அதாவது டக் போட் 2, அதில் இருக்க டென்ஷன் மினிமமாக இருக்கிறதுக்கு what will be the value of theta அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டேர்மை மட்டும் எடுங்க. T2 by sin 150 is equal to 1000 divided by sin 30 plus theta. ஸோ T2க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டிடக்ட் பண்ணுங்க. T2 is equal to 1000 divided by sin 30 plus theta into sin 150. sin 150 என்ன, 90 plus 16 போடலாமா? This is in the second quadrant. 90 phase difference 90 இருந்தால் sin காசாக மாறும். cos 60 பாசிட்டிவாக தான் இருக்கும், ஏன்னா சைனுங்கிறது பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ cos 60 1/2. ஸோ sin 150க்கு பதிலாக 1/2 போட்டோமா? சரி, 500 divided by sin 30 plus θன்னு வருமா? சரி, இப்போது இந்த T2 வந்து மினிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. T2 மினிமமாக இருக்கணும்னா உங்களுக்கு இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் எப்படி வேரி ஆகணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆனால் T2 இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆனால் T2 டிக்ரீஸ் ஆகும். நமக்கு T2 மினிமமாக இருக்கணும். அப்போது திஸ் ஷுட் பி மேக்ஸிமம். டினாமினேட்டர் மேக்ஸிமமாக இருந்தால் அதோட வேல்யூ மினிமமாக இருக்கும், ரைட்டா? அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ மினிமமாக இருக்கும், ரைட்? ஸோ T2 is minimum when this denominator sin 30 plus theta is maximum. அவ்வளோதான். இப்போ sin theta plus theta 30 plus theta மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆங்கிளாக இருக்கும்? 90 தான். sin 90 is 1. 1 விட அதிகமான வேல்யூ இல்லை, ரைட்? sin 30 plus theta is equal to 1. அப்போது sin 90 is equal to 1. 30 plus theta is equal to 90. So theta is 90 minus 30, 60. So அந்த angle theta 60 டிகிரியாக இருக்கும்போது the force applied by the tugboat on the barge will be minimum அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ இந்த theta 60, இந்த theta 60 டிகிரியாக இருந்தால் தான் இந்த கேபிளில் உள்ள டென்ஷன் மினிமமாக இருக்கும். ஓகே, ஓகே, ரைட். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டைம் கன்சம்ஷன் அதிகமாக இருக்காது எக்ஸாமினேஷன்ஸில். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.